சுவையான வெள்ளை எள்ளு க்ரீமி சாஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். வெள்ளை எள்ளில் க்ரீமி சாஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எண்ணெய்ட்டு ஆலிவ் ஆயில் கிடையாது. அதனால் கொஞ்சம் கடலெண்ணெயும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை மிதமான சூட்டில் பொறுமையாக வறுக்கணும். இப்போ எள்ளு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஒரே ஒரு கார்லிக், பச்சை பூண்டும் யூஸ் பண்ணலாம். தேவையான உப்பு கொஞ்சம். இப்போ மிக்சி போட்டுடலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஜஸ்ட்டு ஒரு சுற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம், கடல் எண்ணெய் கொஞ்சம். இது தண்ணி ஊற்றுறதுனால நம்ம இது ரொம்ப நாளாக வச்சுக்க முடியாது. உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வீக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. மயோனைஸ், ஹம்மஸ் இந்த மாதிரி ஒரு சாஸ் மாதிரி இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். மைல்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும். நம்ம லெமன் சாப்பிடும்போது லெமன் பிழிஞ்சிக்கலாம்.